ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழு உலகத்தையும் பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் பற்றிய ஃபேக்ட்ஸு பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். மேலும் நம்முடைய சேனல் சருட்டம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணுங்கள். Okay friends, let's go. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சைனாவின் ஊகான் நகரத்திலிருந்து முழு உலகத்துக்கும் பரவிய முழு உலகத்தையும் பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற கரோனா COVID-19 வைரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோடைய ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல் ஃபேக்ட்ஸ் என்னென்னா, அதுக்கு இன்னும் வேக்சின், அதாவது தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படல. அது முதலாவது ஃபேக்ட்ஸாக இருக்குது. இன் ஃப்யூச்சர் அந்த வேக்சின் கண்டுபிடிக்கப்படலாம். ரெண்டாவது ஃபேக்ட்ஸ் என்னென்னா, இது 18 வயசுக்கு கீழே உள்ள நபர்களை அதிகமான முறையில் பாதிப்பதில்லை. ஏன்னா அந்த வைரஸ் சார்ந்துள்ள புரதம் அந்த நபர்களுக்கு குறைவான அளவில் இருக்கிறதுனால இது 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களை அதிகமான முறையில் பாதிப்பதில்லை. அதிகமான முறையில் பாதிக்கிறது 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான். அடுத்த ஃபேக்ட் என்னென்னா, ஃபியர் அண்ட் ஆன்சிசிட்டி, அதாவது கவலையும் பயமும். என்னப்பா சொல்கிற கவலையும் பயன்ட்டு? ஆமாம், கவலையும் பயங்கிறது நம்மக்கிட்ட உள்ள கவலையும் பயம் இல்லை. இது நம்மக்கிட்ட இருக்கிறது மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிற கவலையும் பயம். இதுலேருந்து பாதுகாக்க வழிமுறை என்னென்னா, அரசு சொல்கிற மாதிரி அந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றி நடந்தாலே போதும். இதிலேருந்து நம்மளை சரியான முறையில் பாதுகாத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நிறுத்தணும்னா, யார் ஒருவருக்கு இருமல், சளி, மூச்சு விடுவது சிரமம் இருக்கோ அப்படிப்பட்டவங்க உடனடியாக ஆஸ்பத்திரி போய் பரிசோதித்து கொள்வது நல்லது. இறுதியாக கடைசி ஃபேக்ட்ஸ் என்னென்னா, இது நம்மக்கிட்ட ஒரு மனித நேயத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஆமாம், உலக அளவில் ஒவ்வொரு நாடும் சண்டை போட்டு கொண்டு இருந்தது. ஆனால் இப்போது ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளுக்கு உதவி பண்ண தாராளமாக முன்வந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு அமெரிக்காவின் பக்கத்தில் இருக்கிற சின்ன நாடு கியூபா, இது தன்னுடைய மருத்துவர்களை இத்தாலிக்கு அனுப்பி அங்கே உள்ளவங்களுக்கு உதவி செய்து. இப்போது ரஷ்யா தன்னுடைய நாட்டில் உள்ள இராணுவ வீரர்களையும் அங்கே உள்ள மருத்துவர்களையும் அதை சார்ந்த அந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்களையும் அனுப்பி அமெரிக்காவுக்கு உதவி செய்யுது. இதெல்லாம் பார்க்கையின்னு இந்த வைரஸ் நம்மிடம் இருந்த மனித நேயத்தை மீண்டும் மலர செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற விஷயங்களை பெறணும்னா நம்முடைய சருட்டம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். Until then, bye bye, see you.